Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல ஒரு ஃப்ளைட் ஓகேவா, இது வந்து சாதாரண ஃப்ளைட் கிடையாது, வார் ஃப்ளைட். இந்த போருக்கு போகக்கூடிய போர் விமானம். இந்த போர் விமானம் வந்து ஒரு போர் கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள வந்து அந்த கப்பல் மிதந்துட்டு இருக்குது. அந்த கப்பல் மேல இருக்கக்கூடிய போர் விமானம் டேக் ஆஃப் ஆகி அங்க இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டு ட்ரோன் மேல, அதாவது ஒரு அமெரிக்க விமானம் வந்து இன்னொரு நாட்டு ட்ரோன் வந்து அவங்க கிட்ட வருதுன்னு பார்த்த உடனே குண்டை போட்டு தாக்கி தகர்த்திருச்சு. இது ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி லாஸ்ட் ஃபியூ டேஸா ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம இந்தியா கிட்ட அரேபியா கடல்ல வந்து நடந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உலகத்துல ஏகப்பட்ட போர் நடந்துட்டு இருக்குது. நம்ம வந்து 2026ல இருக்கோமா 1926ல இருக்கோமானே தெரியல. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் இதுக்கும் காசாக்கும் நடுவுல பிரச்சனை, இதே மாதிரி ஆப்பிரிக்காக்குள்ள பல பிரச்சனை, வெனிசுலால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்க திரும்பினாலும் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடுவுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்க திரும்பினாலும் கண்டினியூஸா போர் நடந்துட்டு இருக்கப்போ பிளஸ் ஒரு போர். ஆனா இந்த முறை ஈரான் மேல அமெரிக்கா வந்து எப்படியாவது போர் தொடுத்துறணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ராட்சச நாடு, உலகத்திலே மிகப்பெரிய பணபலமும் மிகப்பெரிய ஆயுத பலமும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாடு வந்து ஈரான் அப்படிங்கிற இந்த ஒரு நாட்டை நசுக்கிடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தான் நீங்க உங்ககிட்ட டீடைலா சொல்ல. ஈரான்ல ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல பஞ்சாயத்து வந்துச்சு. இந்த போறப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஈரானை டைரக்டா மோத வேணாங்கிற ஒரு மோத முடியாது, ஓகேவா, மோத முடியல அவங்களால. அப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிக் பிரதர் அமெரிக்காவை வந்து கூப்பிட்டு வராங்க. அமெரிக்காவை கூப்பிட்டு வந்துட்டு, இங்க பாருங்க, நான் வந்து இந்த காசாவை வந்து அடிச்சு பிடிச்சிட்டேன். இஸ்ரேல் வந்து காசாவை ஓகேவா பிடிச்சிருச்சு, பலஸ்தீனிய மக்களை வந்து என்னால ஒடுக்க முடியுது, அடக்க முடியுது, நான் அடுக்கிறதுக்கான எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்றேன். ஆனா ஈரான் வந்து சுதந்திரமா இருக்காங்க. இந்த ஈரான் வந்து அணுசக்திகளை வேற உருவாக்கிட்டு இருக்காங்க. ஈரான் கிட்ட வந்து அணுசக்தி உருவாயிடுச்சுனால், நியூக்ளியர் ஆயுதத்தை உருவாக்கிட்டாங்கன்னா பலஸ்தீனிய மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும். ஏன்னா ஈரான் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் மறுபடியும் அவங்க மேல கை வச்சேனா உன் நாட்டை அழிப்பேன்னு சொல்ற பவர் வந்து யாருக்கு வந்துரும், ஈரானுக்கு வந்துரும். சோ ஈரான் கையில வந்து இந்த அணுசக்தி போக கூடாதுங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நார்த் கொரியா வந்து என்னதான் அமெரிக்காவை எதிர்த்து பேசினாலும் அமெரிக்கா வந்து நார்த் கொரியா கிட்ட கூட போக மாட்டாங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நார்த் கொரியா கிட்ட அவ்வளவு அணு ஆயுதம் இருக்குது. அணு ஆயுதம் ஒருத்தன் கையில வந்துருச்சுன்னா அவன் சின்ன ஆளு பெரிய ஆளுன்னு பாரபட்சம்லாம் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுதத்தை வச்சு கண்டிப்பா அந்த நாட்டோட ஒரு தலைநகரத்தையோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியவோ அந்த நாட்டோட தலைவன் இருக்கக்கூடிய பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஊரையோ கூட காலி பண்ற அளவுக்கு பவர் வந்து ஒரு சின்ன நாட்டுக்கு கூட வந்துரும். இதனாலதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்க, வச்சுக்கிறாங்க. சைனா வச்சுக்குது. எல்லாருமே தற்காப்புக்காக என் கையில ஒரு கத்தி எதுக்கும் இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து நான் இந்த கத்தியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இஸ்ரேல் என்ன கவனிக்கிறாங்கன்னா, இவன் கையில கத்தி வந்துருச்சுன்னா நம்மள போட்டுற வாய்ப்பு இருக்குது, அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க நம்மளையும் போட்டுற வாய்ப்பு இருக்குது. அப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, ஈரான் கையில இந்த கத்தி வந்துடக்கூடாது, அதாவது அணு ஆயுதம் அணுசக்தி அவங்க கையில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மேல குண்டுகளை போட்டு 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 ஒரு மலையவே தகர்த்தி எடுத்தாங்க. ஒரு மலைக்கு அடியில வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஏன்னா தரையில பண்ணா ஏதாவது குண்டை போட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மலைக்கு அடியில ஒரு மவுண்டனுக்கு கீழே குடஞ்சு அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்கா வந்து போன வருஷம் குண்டுகளையா போட்டு அந்த மலையவே காலி பண்ணிட்டாங்க. லிட்டரலா ஒரு மலையை காணும், வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி மலையை காணும், ஓகேவா. அமெரிக்காவோட கோல் இவங்க நியூக்ளியரை உருவாக்கிட கூடாது, அதுக்கு இருக்கக்கூடிய ரிசர்ச் ஃபெசிலிட்டியை குண்டு போட்டே துவம்சம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் குண்டுகள் எல்லாத்தையும் போட்டாங்க. அப்பவே ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, டேய் நீங்க மலையை தாண்டா இழுத்துட்டு போனீங்க, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பத்திரமா தான் இருக்குனாங்க. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொன்னாங்க, இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விக்டரி, நாங்க சாதாரண ஆள் கிடையாது, நாங்க பக்கத்து நாட்டுல இருக்கிற கத்தியை உருவாக்குற இடத்த கூட உடைச்சிருவோம் அப்படி இப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரான் வந்து என்னதான் தடுத்துனாலும் அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கான க்ளோஸான பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா என்ன டிசைட் பண்ணுதுன்னா, விட்டுறக்கூடாது, ஈரானை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஒன்னு அவன் கையில கத்தி இருக்க கூடாது, இல்ல அவன் இருக்கவே கூடாது. இந்த 2 ஆப்ஷன் தான், ஓகேவா. சோ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மிகப்பெரிய படை பலத்தை எல்லாத்தையுமே கப்பல், போர் கப்பல் மேல ஃளைட் நிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போர் கப்பல்கள், ஓகேவா, நம்ம பார்த்திருப்போம். இந்த கடல் மேல மிதந்துட்டு இருக்கும், அதுல ஃளைட் ஒரு 10 ஃளைட் நின்னுட்டு இருக்கும். அந்த மாதிரி மேசிவான, அதுவே பார்க்குற ஒரு ஊர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மேசிவான ஷிப்ஸ், ஓகேவா, மல்டிபிள் ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், ஓகேவா, சப்மரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா உலகத்தோட இந்த பக்கம் இருக்குது, அது அப்படியே ஆப்போசிட்ல ஈரான் இருக்குது. ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட மறுபக்கத்துக்கு மொத்த ஆயுதப்படையுமே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஆயுதப்படை எல்லாமே ஈரானை சுத்து போட்டுருச்சு. ஆனா அந்த சேட் ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஈரான் தனியா தான் இருப்பாங்க, பாகிஸ்தான் கூட சப்போர்ட் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஈரான் தனி விடப்பட்டிருக்குது, ஈரானே எல்லாரும் தனி தெளிச்சு விட்டாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக யாருமே சண்டை போட இங்க ரீஜன்லயே ரெடியா இல்ல. அங்க ஈரான் ஒருத்தங்க தான் வந்து பலஸ்தீனுக்கு ரொம்ப குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள ஒடுக்குனா போது, மீதி இருக்கிறவங்க எல்லாம் சைலண்டா தான் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முன் பிரச்சனைகள்னால இவன் போனா போதும் தான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. சோ அமெரிக்கா அட்வான்டேஜ் எடுத்துக்குது. நம்ம ஊருக்குள்ள வெள்ளக்காரங்க வரப்ப பண்ணதான் ஊருக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனையா, நான் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறது. அதே தான் அமெரிக்காவும் இப்ப பண்ணிருக்குது. ஈரானுக்கு சப்போர்ட்டா எந்த அரபு கண்ட்ரியும் பெருசா இல்ல. பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானை சப்டியூ பண்ணதான் பாக்குறாங்களே தவிர நியாயத்தை பேசி அங்க இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு யாரும் பெருசா யோசிக்கிறது இல்ல. நீங்களே நெகோஷியேஷன் டாக்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கப்போ ஈரானோட கழுத்துல ஒரு பெரிய தொல்லை உட்கார்ந்துட்டு இருக்கு. and this will affect all of us, ஓகேவா. சோ ஓவரால் இதுதான் இப்போ ஈரான்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சிம்பிளா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லீவ் ஈரான் நவ் அப்படின்னு அமெரிக்கா சொன்னது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம். அமெரிக்கா வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே, அமெரிக்கன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு
தேவையானவங்களையும் கிளம்புங்க, இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுதுங்கிறத ஓப்பனா சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையும் 2 நாடுகளுக்கும் நடுவில் நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் 90% இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அது உலகத்துக்கே தெரியும். ஓகேவா? 10% சான்ஸ் இருக்குது, 90% இருக்குது. இங்க ஒரு பிரச்சனை வரதான் போகுது. எப்போ என்னங்கிறது தான் நமக்கு தெரியல. வெனிசுவேலா அவங்க நாட்டோட தலைவனை தூக்குறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கா அவங்க கப்பல்களை அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. 6 மாசமா அவங்க ஸ்கெட்ச் போட்டு சரியான மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈரான்ல அது மறுபடியும் நடக்குமா? ஆர் மேபி அரபு உலகம் ஒன்னாகலாமா? என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. சியர்ஸ் எம்ஜிஸ்.